வா, பயப்படாது, எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரம் வா, நமக்காக வெயிட் பண்றாங்கல்ல. பொண்ணு பரவாயில்லையே, நல்லா இருக்கா. என்னடா உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சார்ஜ் போட மறந்துட்டேன். ஓ, வாங்க வாங்க ஏறுங்க. வா நிமி, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. அட சீக்கிரம் ஏறு. வந்து ஏறு. அண்ணா வண்டி எடுங்க. எந்த வழியா போறீங்க? நம்ம இந்த வழியா போயிட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோடு போயிடலாம். ஹலோ சார். சொல்லுடா. புது ஐட்டம் ஒன்று வந்திருக்கு சார். அப்படியே தூக்கிட்டு வாடா. அது முடியாதே சார், இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கு. அப்படியா? நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம். சரி வாங்க சார். என்னடா வண்டி ஓட்டுற லட்சணம் இது? சார் இது வாடகை வண்டி சார். அதான் ஏரோப்ளேன் என்னடா ஓட்டுற, இவ்வளவு வேகமா ஓட்டுற? ஏண்டா ஏன் உன் மூஞ்சி இவ்வளவு வேர்த்து இருக்கு? அது வந்து சார், ஏய் சன்கிளாஸ போட்டுட்டு அதுல துணியை வேற போட்டு மறைச்சிருக்கியா? அடடே அருமை, அப்படி போடு. அடடே ஸ்கூல் கிளி, எங்கப்பா பிடிச்சிட்டு வந்த? சார் நாங்க நீங்க எல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஸ்டேஷனுக்கு வா, வா இறங்கி வாடாமா, வா. ஸ்டேஷன்ல உங்களுக்கு நிறைய பாடம் கத்து தரோம், வா வாமா வா. சார் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் சார். சார் 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 தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சார், ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க, தப்பு தண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். நீ என்ன இவங்களுக்கு புரோக்கர் வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓடுங்க, இவங்களை பிடிச்ச வண்டியில ஏத்துறீங்க. ஆமா வா, உனக்கு பாடம் சொல்லி தர எங்ககிட்ட நிறைய இருக்கு. ஏய் வாடி, வெள்ள வா, வாடி. வாடி. ஏய் உள்ள போ. சொன்னதுதானே? 20 கொண்டு வந்திருக்கேன். கடவுள் சொன்னதுதான். நீ கிளம்பு. சரி. நம்ம இங்க வாழணும்னா இப்படி சில காரியங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த சைடு நமக்கு விசுவாசமான ஆள் வேணும். அவனை இல்லாம பண்ணது நான் தானே, அந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். இங்க பாரு தம்பி, நில்லு, சொன்ன கேளு. நில்லுடா, இங்க பாரு, சொன்ன கேளு தம்பி. ஏய் ஏய் கதவு சாத்தாத, சொன்ன கேளு. என்ன பண்ற? டேய் ஏய் Crushing the life around me.
நான் செய்ய முடியாத நீ செஞ்சிட்ட. பெருசா சந்தோஷம் இல்லைனாலும் கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தோட எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. எனக்கு ஒரு டிராவல் ஏஜென்சிஸ்ல எங்க வாழ்க்கையை ஒட்ட ஒரு வேலை கிடைச்சது. யாரு? பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி இந்த அம்மா வந்திருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இங்க பாரு, இது எல்லாமே ஃபேக்கா இருக்கு பாரு. நம்பர் எதுலயும் மேட்ச் ஆகல. நல்லா பாரு. மேடம், எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. அதுவா, 15 வருஷமா நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன். பிரான்ஸ்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அது இல்லாம சூப்பர் மார்க்கெட் நிறைய இருக்கு. அதுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் போறங்க, எல்லாம் ரெடி பண்றேன். ஓ, ஆஃப் கோர்ஸ். போலீஸை கூப்பிடு. யார் இங்க மேனேஜர்? நான் தான், சாமி. என்னப்பா பிரச்சனை? இதெல்லாம் போலியான பாஸ்போர்ட் சார். ஒரு நம்பரும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. சரி, ஆளுங்க அந்த ரூம் உள்ள உட்காந்துருக்கா. ஒரு லேடி பிடிச்சி இழுத்துட்டு வா, ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிக்கலாம். எஸ் சார். நீங்க கூட கொஞ்சம் வாங்க. வரேன் சார். பாஸ்போர்ட்டாடா எடுக்கிற? மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார், நான் இல்ல சார், அவதான் இதெல்லாம் அந்த கதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மேடம், நீங்க போக இதை நான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். எல்லாம் ஒரு ஆளாட. வெளிநாட்டுக்கு இளம் பெண்களை கடத்திட்டு போய் விக்கிற ஆளோட ஏஜென்டா இருந்தா அந்த பொம்பளை. இவனுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. வெட்டி கண்ட துண்டமா கடல்ல போடணும். டெட் பாடி பக்கத்துல ஒரு கத்தி கிடந்துச்சு, அதை எடுத்து வீசின, என்னை கொண்டு வந்து இங்க போட்டானுங்க. என்ன உலகம்டா. தப்பு பண்ணவன் வெளியே இருக்கான், நான் என்னடான்னா இங்க உள்ள இருக்கேன். உன் பேர் என்னடா? பெஞ்சமின். ஏய், என் பேரு பாலன்டா. கிளாட் டு மீட் யூ. ஏய், ஒழுங்கா உள்ள போடா. இவனுங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வர்றதே பெரிய தலைவலியா போச்சு. விளங்காத பயலுக. அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் ஆட்டம் போடுறானுங்க பாருங்க. எல்லாமே விஷ பாம்புக. என் புள்ள ரொம்ப பாவம் சார். அவன் எந்த தப்புமே பண்ண மாட்டான். அப்படி நீங்க சொன்னா போதுமா? போலி பாஸ்போர்ட் தயார் பண்ணி பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு வைக்கிறான் அவன். இப்படி ஒரு புள்ளைய பத்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறான்? நான் ஒண்ணும் பண்ணலமா. ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன். இது ஒண்ணு இளவு வீடுல ஒப்பாரி வைக்கிறதுக்கு. இவங்க 2 பேரையும் பிடிச்சு வெளில தள்ளுங்கயா. என் பையனை விட்டுருங்க. அவன் ரொம்ப பாவம். என் பையனை விட்டுருங்க சார். உள்ள வந்து போறது புரியாத கதை. சும்மா ஒப்பாரி வைக்காத. இந்த கேஸ்ல பெரிய அதிகாரி மனசு வச்சா ஏதாவது நடக்கும். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? பணம் காசு இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு பாருங்க. அந்த சார் இருப்பாரு. அவர் இப்ப ரூம்ல தான் இருப்பாரு. அப்ப நான் அங்கேயே அனுப்பு. அங்க போனாதான் எல்லா காரியமும் நடக்கும். சரி வாமா. நிலமா பாப்பா, நீ மட்டும் போமா. ஒரு புள்ளிமான புலியோட கூண்டுக்குள்ள அனுப்புற மாதிரி ஆச்சு. எல்லாம் பண தேவைக்காக. இந்த பணத்துக்காக ராத்திரிய பகலாவும் பகல ராத்திரியாவும் அவ தன்னை தானே மாத்திக்கிட்டா. மனச கல்லாக்கிக்கிட்டு அம்மாவையும் தங்கச்சியும் கொன்னுட்டு நானும் சாகலான்னு இருந்தேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல என் கூட இருந்தது இவங்க தான். இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படியாவது வாழணும்னு நினைச்சேன். ஒரு பக்கம் ஜெயிலு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போச்சு. இந்த ஊருக்காரங்க கண்ணுக்கு நாங்க அசிங்கமானவங்க தான். நாங்க இப்படிதான் ஒழுங்கா வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கையில தடம் மாறுறது இல்லையா? எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சதில்ல. இவங்க எல்லாருமே அந்த குடும்பக்கார சிஏவால பாதிக்கப்பட்டவங்க தான். உன்னை என்கிட்ட அனுப்புன மாதிரி எல்லாருக்கும் இருந்தது ஒரு சின்ன சின்ன கனவுகள். சாகறதுக்கு தயாரா? விளையாட்டை எடுக்கக்கூடாது. நம்ம எதிரிங்க நம்ம உயிரை எடுக்க வரும்போது அவங்க சங்கம் இருக்கணும். Run back.
ஒரு யோசனை இருக்கு.